ஒரு அப்பா தம் மகனுக்கு சேர வேண்டிய ஒரு பரம்பரை சொத்தை ₹1 கூட வாங்காம தன் இரண்டாவது மனைவிக்கு எழுதி கொடுத்தா சட்டம் என்ன சொல்லும்? ஹம், இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஒரு சினிமா மாதிரி இருக்கு. தன் பிறப்புரிமைக்காக தந்தையையே எதிர்த்து போராடிய அர்ஷ்னூர் சிங் என்ற ஒரு மகனின் கதை இது. வாங்க இந்த ஆழமான சட்ட பயணத்தை தொடங்குவோம். கண்டிப்பா. இது வெறும் ஒரு சொத்து வழக்கில்ல. இந்த நிஜ வாழ்க்கை நாடகத்தின் வழியா இந்து சட்டத்தோட 2 முக்கியமான கருத்துக்களை நம்ம புரிஞ்சுக்க போறோம். அப்படியா? என்ன அது? ஒன்னு, மூதாதையர் சொத்துக்கும் சுயசம்பாத்திய சொத்துக்கும் என்ன வித்தியாசம்? 2வது, ஒரு குடும்பத் தலைவருக்கு தன் சொத்து மேல எவ்வளவு அதிகாரம் இருக்கு? இதுக்கு இந்த வழக்கு தெளிவான பதில சொல்லுது. சரி, கதைய ஆரம்பிக்கலாம். லால் சிங் என்பவருக்கு பஞ்சாப்ல விவசாய நிலம் இருந்துச்சு. ஆமா. அவர் 1951ல இறந்துட்டாரு. அந்த சொத்து அவருடைய மகன் இந்தர் சிங்கிற்கு போச்சு. எல்லாம் சரியா தான் போயிட்டு இருந்துச்சு. 1964ல இந்தர் சிங் தம் மகன்களுக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்தார். ம். அதுல ஒரு பங்கு தரம் சிங்கிற்கு கிடைச்சது. இங்கதான் நம்ம கதையோட நாயகன் அர்ஷ்னூர் சிங் வரார். அவர் தரம் சிங்கோட மகன். 1985ல பிறந்தவர். ஓகே. பிரச்சனை ஆரம்பிச்சது 1999ல. தரம் சிங் தனக்கு கிடைச்ச முழு நிலத்தையும் தன் இரண்டாவது மனைவி ஹர்பால் கௌருக்கு வித்த மாதிரி ஒரு பத்திரம் எழுதினார். வித்த மாதிரியா? அப்போ அது உண்மையான விற்பனை இல்லையா? இல்ல. அதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எந்த பணமும் கைமாறல. அந்த அம்மாவை கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கான ஒரு நிபந்தனையா அந்த சொத்தை கொடுத்திருக்கார். சும்மா எழுதி கொடுத்திருக்கார். ஓ, இது சட்டப்படி ஒரு பரிசு மாதிரி தானே தவிர விற்பனை இல்ல. எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. 1964ல பாகப்பிரிவினை நடந்துருச்சே. ஒரு முறை பாகப்பிரிவினை நடந்தா அது தரம் சிங்குக்கு சொந்தமான தனிப்பட்ட சொத்தாக மாறிவிடாதா? அது அவர் யாருக்கு வேணா கொடுக்கலாமே. இதுதான் இந்த வழக்கின் மிக முக்கியமான கேள்வி. இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நாம காலத்தை பின்னோக்கி பார்க்கணும். சரி. தாத்தா லால் சிங் இறந்தது 1951ல. இது 1956ஆம் ஆண்டு இந்து வாரிசுரிமை சட்டம் வர்றதுக்கு முன்னாடி. அதனால இந்த வழக்குக்கு பழைய மிதாஸ்கரா சட்டம் தான் பொருந்தும். ஒரு நிமிஷம், மிதாஸ்கரா சட்டமா? அது கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? நிச்சயமா. இந்த மிதாஸ்கரா சட்டத்தை இப்படி புரிஞ்சுக்கலாம். ஒரு குடும்ப சொத்தை ஒரு கேக்குன்னு நினைச்சுக்கோங்க. சரி, கேக். அந்த குடும்பத்துல ஒரு ஆண் குழந்தை பிறந்த உடனேயே அவனுக்கும் அந்த கேக்ல ஒரு பங்கு கிடைச்சிடும். அது அவனோட பிறப்புரிமை. தந்தை அதை தனியா முழுசா எடுத்துக்க முடியாது. ஓ, அப்படியா? அதனால தரம் சிங்கிற்கு கிடைச்ச சொத்து அவருடைய மகன் அர்ஷ்னூரை பொறுத்த வரைக்கும் மூதாதையர் சொத்து தான். இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. பாகப்பிரிவினைக்கு பிறகும் அது எப்படி மூதாதையர் சொத்தா இருக்கும்? இத இப்படி யோசிச்சு பாருங்களேன். தரம் சிங்கிற்கு கிடைச்ச சொத்து ஒரு பெட்டி மாறி. ம். அவருடைய சகோதரர்களுக்கு அந்த பெட்டி பூட்டப்பட்டிருக்கும். அது முழுக்க முழுக்க அவருடையது. ஆனா அவருடைய மகன் அர்ஷ்னூருக்கு அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற பொருளில் பிறப்பிலிருந்தே ஒரு பங்கு உண்டு. தரம் சிங் அந்த பெட்டியின் உரிமையாளர், ஆனா உள்ளே இருக்கும் பொருளின் பாதுகாவலர் மட்டுமே. ஓ, புரியுது புரியுது. அதாவது அர்ஷ்னூருக்கு அது பரம்பரை சொத்து தான். சரி, அது மூதாதையர் சொத்துனே வச்சுக்கலாம். ஒரு தந்தை குடும்பத் தலைவர் என்ற முறையில அந்த சொத்தை விற்கவே முடியாதா? அந்த விற்பனை பத்திரம் ஏன் செல்லாம போச்சு? முடியும். ஆனா அதுக்கு ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கு. அதுதான் சட்டப்பூர்வ தேவை. அதாவது லீகல் நெசசிட்டி. சட்டப்பூர்வ தேவை. ஆமா. ஒரு குடும்ப தலைவர் மூதாதையர் சொத்தை விற்கணும்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இருக்கணும். உதாரணத்துக்கு குடும்ப கடன் அடைக்க அல்லது மருத்துவ செலவுக்கு. குடும்பத்தோட நல்லதுக்கு மட்டும்தான். சரியா சொன்னீங்க. குடும்பத்தையே பாதிக்கிற ஒரு பெரிய நெருக்கடியை சமாளிக்க மட்டும்தான் விற்க முடியும். சுருக்கமா சொன்னா, சட்டப்பூர்வ தேவை என்பது குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக சொத்தை விற்பது, தனிப்பட்ட ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு இல்ல. அப்போ ஒருத்தரை கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்காக சொத்தை கொடுக்கறது சட்டப்பூர்வ தேவை இல்லைன்னு கோர்ட்டு சொல்லிருச்சு, அப்படிதானே? சரியான புள்ளி. அது தனிப்பட்ட விருப்பம், குடும்பத்தோட அவசர தேவையில்லை. அதனால அந்த பத்திரம் செல்லாதுன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சு அர்ஷ்னூர் சிங்கின் உரிமையை உறுதி செஞ்சது. அப்படியானால் வாங்குபவர்தான் மாட்டிக்கொள்கிறார். ஒரு குடும்பத்தின் உள் விவகாரங்களை எல்லாம் விசாரித்து விற்பனைக்கு உண்மையான காரணம் இருக்கிறதா என்று உறுதி செய்ய வேண்டியது வாங்குபவரின் பொறுப்பென்றால் அது மிகப்பெரிய ரிஸ்க் இல்லையா? நிச்சயமா மிகப்பெரிய ரிஸ்க். அதனாலதான் மூதாதையர் சொத்தை வாங்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த தீர்ப்புல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னன்னா, என்ன?
குடும்பத்தின் பாரம்பரிய சொத்துரிமைகளை ஒரு பெற்றோரின் தனிப்பட்ட விருப்பங்களுக்காகவோ அல்லது உணர்ச்சிகளுக்காகவோ எளிதில் ரத்து செஞ்சிட முடியாது என்பதுதான். இது தலைமுறைகளுக்கு இடையான உரிமைகளை பாதுகாக்குது. இத கேட்ட பிறகு உங்களுக்கு என்ன தோணுது? ஒருத்தருக்கு பரம்பரையா கிடைச்ச சொத்தின் மீது அவருக்கு முழுமையான அதிகாரம் இருக்கணுமா? அல்லது அடுத்த தலைமுறையோட உரிமையும் அதுல பாதுகாக்கப்படணுமா? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.